ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோயிலுக்கு நீங்கள் நிறைய பொம்மைக்கு உங்களுக்குலாம் பிடிக்கும். நாங்கள் காட்டுறேன், நீங்கள் வாங்க. அது காட்டுங்க, அப்படியே காட்டுங்க. என்னென்ன பொம்மை இருக்குது காட்டுங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும். இங்கே எதுக்கு வச்சுருக்காங்க? இது என்ன பொம்மை இது? மக்களை வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இந்த கோவிலுக்கு எப்படி வரலாம், அந்த லொக்கேஷன் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். எல்லோரும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. நம்ம இந்தியாவில் அவ்வளோ கதைகள் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒருத்தங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே இவ்வளோ சிலை நம்ம பார்க்குறோம்ல, அந்த சிலையெல்லாம் ஒரு குடும்பத்தோட நம்பிக்கை. நீங்கள் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1 லட்சம், நான் கம்மியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே இருக்குது பொம்மைங்க. அவ்வளோ பொம்மைங்க இங்கே இருக்குது. அந்த பொம்மைங்க நிறைய பொம்மைங்க வந்து அந்த புதர் மாதிரி செடி முளைச்சி அவ்வளோ அதுக்குள்ளெல்லாம் இருக்குது. ஒன்றும் பொம்மை பார்த்துட்ருக்கீங்கள, லேப்டாப் வச்சுட்ருக்க பொம்மைலாம் அவங்கள படிப்புக்கு வச்சுருக்கலாம், அவங்க நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வச்சுருக்கலாம். இந்த காரு, இந்த வீடு பொம்மை, இந்த காரெல்லாம் அவங்க ஆசைப்பட்டு வச்சுருக்கலாம் வாங்கணுன்ட்டு. வீடு கட்டணும்னு எவ்வளோ பேர் குடும்பம் ஆசைப்படுறது, அந்த குடும்பம்லாம் வச்சுருக்காங்க. ஆட்டோ இருக்குது பாருங்கள். ஆட்டோ ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஆசை, இந்த ஆட்டோ வாங்கணுன்னு ஆசை இருந்திருக்கும். அவ்வளோ ஆசையோடு கனவுகளோடு வைக்கிறாங்க. அந்த குழந்தை பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ அந்த பொம்மையோடு விளையாடிட்டுருக்கு. அவ்வளோ வச்சுருக்காங்க பொம்மை. ஒருத்தவங்களோட அவங்களோட நம்பிக்கை எல்லாமே இங்கே நடக்கிறதுனால தான் இப்போ அவ்வளோ பொம்மைங்க வந்துட்டுருக்கு. இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோ இடமும் நம்ம சுற்றி பார்த்தாவே ஃபுல்லாக பொம்மைங்க தான் அதிகமாக இருக்குது. கிருஷ்ண பொம்மை பாருங்கள். எல்லாம் அவங்க குழந்த இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களாக வச்சுருக்காங்க. ஏரோப்ளைனில் ஏதோ ஜாப் கிடைக்கிறதுக்கு வச்சுருக்கலாம். ஏரோநாட்டிக்கல் ஜாப் கிடைக்கிறது இவ்வளோ இருக்காங்க. அவ்வளோ கூட்டமும் அந்த கோயிலுக்கு வர்றது. இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். ஆச்சரியமாக இருக்குது அந்த கோயிலுக்கு. நம்ம பார்த்துருக்காங்க. சிலைகளோட ஃபோட்டோ நிறைய அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள்.